சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. கோபத்தில் கடும் டென்ஷனான ஸ்டாலின் சற்று முன் பரபரப்பு. தமிழகத்தில் வரவிருக்கிற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதில் திமுக தலைமை திட்டவட்டமாக இருப்பதாக தெரிகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு இடையே அதிகார பகிர்வு குறித்து விவாதம் தீவிரமடைந்திருக்கு. குறிப்பாக தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் அமைச்சரவையில் இடம் வேண்டும் என்று வலியுறுத்தி வரும் நிலையில் திமுக தலைமை அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடிவெடுத்திருக்காங்களாம். காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர், சட்டமன்ற கட்சி தலைவர் எஸ் ராஜேஷ்குமார் மற்றும் தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளர் கிரிஷ் ஷோட்டங்கர் ஆகியோர் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று பகிரங்கமாக கோரிக்கை விடுத்தாங்க. இதற்கு பதிலளிக்கும் விதமாக திமுக மூத்த தலைவர்கள் கூறியது, 1967 முதல் திமுக ஆட்சியில் இருக்கும்போது கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் அளிக்கும் வழக்கம் இருந்ததில்லை. இது கட்சியின் அசைக்க முடியாத கொள்கை. கூட்டணி என்பது தேர்தல் வெற்றிக்காகவும் கொள்கை உடன்பாட்டிற்காகவும் மட்டுமே. அது ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்காக அல்ல. நிலையான ஆட்சி மற்றும் தெளிவான தலைமைக்கு ஒற்றை கட்சி ஆட்சியே சிறந்தது என்பது முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் உறுதியான நிலைப்பாடு என்று சொல்லப்படுகிறது. சமீபத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், வரவிருக்கும் தேர்தலில் திமுக கூட்டணி மிக பெரும் வெற்றியை பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். 234 தொகுதிகளில் 200க்கும் அதிகமான இடங்களை திமுக கூட்டணி கைப்பற்றும். திமுகவின் அடிமட்ட தொண்டர்களின் உழைப்பும் ஒழுக்கமே இந்த கட்சியின் பலம். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பிற கட்சியினர் வியந்து பார்க்கும் வகையில் திமுகவின் களப்பணி இருக்குது. 1967 அண்ணா தலைமையில் திமுக முதலில் ஆட்சிக்கு வந்தபோது இருந்த அதே துடிப்பும் அர்ப்பணிப்பும் இப்போதும் தொடர்கிறது. திமுகவின் இந்த நிலைப்பாட்டிற்கு பின்னால் நீண்டகால அரசியல் வரலாறு உள்ளது. 1967 முதல் தமிழகத்தில் திமுக அல்லது அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் தனித்தே ஆட்சி அமைத்துள்ளன. அந்த தேர்தலில் திமுகவிற்கு தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றாலும் காங்கிரசின் வெளிப்படையான ஆதரவுடன் 5 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்தது. அப்போதும் காங்கிரசின் ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கை திமுக ஏற்கவில்லை. காங்கிரஸ் போன்ற கூட்டணி கட்சிகள் தங்கள் எதிர்பார்ப்புகளை முன்வைத்தாலும் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்ற முறைக்கு வாய்ப்பே இல்லை என்பதில் திமுக தலைவர் மிக தெளிவாகவும் இருக்கிறார். மேலும் கடுமையாக ராகுல் காந்தி மீது டென்ஷனானதாகவும் சொல்லப்படுகிறது. மீண்டும் ஒருமுறை மிக தெளிவாக ஒற்றை கட்சி ஆட்சியை தர வேண்டும் என்பது திமுக இப்போதைய ஒற்றை இலக்கு. திமுகவின் இந்த அதிரடி முடிவால் காங்கிரஸ் அல்லது மற்ற கூட்டணி கட்சிகளின் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும் என்பது குறித்து கேள்விகள் இப்போ எழத் தொடங்கியுள்ளன.